அது 1970 டிசம்பர் 7. அன்னைக்கு ரொம்பவே குளிரா இருந்திருக்கு. அந்த கடுமையான குளிர்ல நடுக்கத்தோடய அழுகையோடய படுத்துட்டு இருந்த இளைஞன் தான் 18 வயதான மேத்யூ. மேத்யூவை சுத்தி 3 பெரிய சுவர்களும் ஒரு இரும்பாலான கதவும் இருந்திருக்கு. அந்த இரும்பு கதவையை பார்த்து அழுதுட்டு இருந்த மேத்யூ ஒரு கடத்துல டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிக நீண்ட குளிரான இரவுக்கு அப்புறமா மேத்யூவோட கண்கள்ல சூரிய ஒளி பட்டிருக்கு. அந்த இரும்பு கதவு வழியே வந்த வெளிச்சத்தினால தூக்கத்திலிருந்து எழுந்த மேத்யூ திரும்பவும் அந்த கதவை பார்த்து அழுக ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இப்போ திடீர்னு அந்த கதவு கிட்ட வந்த ஒரு நபர் அந்த கதவை ஓபன் பண்ணியிருந்திருக்காரு. இதை பார்த்த மேத்யூ நேரா அந்த நபர்கிட்ட போய் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்தி கதறி அழுதுருக்காரு. ஆனா மேத்யூவோட அழுகையை கொஞ்சம் கூட கண்டுக்காத அந்த நபர் மேத்யூவோட கைகளை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாரு. அங்க மேத்யூ மாதிரியே கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. சில பேர் மேத்யூவோட அழுகையை பார்த்து சிரிச்சிருக்காங்க. சில பேர் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் மேத்யூ ஒரு பாவமான பார்வையில பார்த்திருக்காங்க. எஸ், மேத்யூ இப்போ வட அமெரிக்கால இருக்க ஒரு மோசமான ஜெயில இருந்திருக்காரு. எல்லாமும் கைவிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம தனித்து விடப்பட்ட மேத்யூங்கிற ஒரு மனிதனோட கண்கலங்க வைக்கிற உண்மை கதை தான் இது. சரி, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வட அமெரிக்கால இருக்க மேரிகோட்டுங்கிற ஒரு சின்ன கிராமம். அன்னைக்கு நேற்று ஒரு வீட்டோட கார் சைட்ல இருந்து வெளியே வந்த மேத்யூ அந்த வீட்டோட சுவரை எட்டி குதிச்சு வேகமா ரோட்ல ஓடிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த வெளியே வந்த ஒரு போலீஸ் ரோந்து வாகனம் மேத்யூ எட்டி குதிச்சு வெளியே ஓடுறத பார்த்திருக்காங்க. ஸோ மேத்யூ ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஓடுறாங்கிற சந்தேகத்துல மேத்யூ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தன்னை பின்தொடர்றாங்கன்னு தெரிஞ்ச மேத்யூ வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. பட் போலீஸ் அதிகாரிங்க மேத்யூ ஈஸியா சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. முதல்ல போலீஸ் மேத்யூ ஒரு திருடனா இருக்காம நினைச்சு அவரை தரவா செக் பண்ணி பாக்குறாங்க. பட் மேத்யூ கிட்ட அப்ப எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களும் இல்லாம இருந்திருக்கு. இப்போ அந்த அதிகாரிங்க எதுக்கு அந்த வீட்டுல இருந்து எட்டி குதிச்சு ஓடுறேன்னு கேட்டு மிரட்டி இருக்காங்க. பதிலுக்கு மேத்யூ நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி பயந்துருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஏதோ தப்பா இருக்குன்னு மேத்யூ எழுதிட்டு மேத்யூ எட்டி குதிச்ச வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் காலிங் பெல் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பட் டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அப்பதான் அந்த அதிகாரிகள் இருந்த ஸ்டீஃபன்கிற போலீஸ் நோட் பண்ணியிருக்காரு டோர் சரியா க்ளோஸ் ஆகாம ஓப்பன்ல தான் இருக்குன்னு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போன உடனே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. இப்போ அந்த வீட்டோட மாடிக்கு படி வெளியே போன போலீஸ்க்கு அங்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது. ஏன்னா அங்க ஒரு 25-26 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. இப்ப போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மேத்யூ தான் இவங்களை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருந்திருக்காருன்னு. ஸோ மேத்யூவை அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணையில மேத்யூ தங்கருக்கு வீடு கூட இல்லாம ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு வராருங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த போலீஸ் ஒருவேளை மேத்யூ திருடற்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பான், அந்த லேடி பார்த்துட்டதெல்லாம் அவங்களை கொண்டிருப்பாங்கிற கோணத்துல விசாரணையை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரைம் சீன்ல கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் மேத்யூ தான் கொலை பண்ணிருப்பாருங்கிறத கரெக்டா உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனா மேத்யூ கடைசி வரைக்கும் தன்னோட குற்றத்தை ஒத்துக்காமே இருந்திருக்காரு. எந்த குற்றவாளி தான் தப்புன்னு குற்றத்தை ஒத்துக்கிறான்னு போலீஸ் நினைச்சிருக்காங்க. ஆனா ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆனதால மேத்யூவுக்கு லைஃப் சென்டென்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது அவரோட வாழ்நாள் முழுக்க ஜெயிலேயே இருக்கணும். அது டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி டெக்னாலஜியில இல்லாத காலங்கிறனால மற்ற எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பெண்ணை இப்படி பண்ணதால மேத்யூவுக்கு உடனே தண்டனை கிடைச்சிருக்கு. ஸோ மேத்யூ ஜெயில் அடைக்கப்பட்ட முதல் நாள் தான் நான் இன்ட்ரோல சொன்னது. இப்போ அசம்பிளி முடிஞ்சதும் அந்த அதிகாரியை மேத்யூ ஒரு பெரிய ஹாலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த அதிகாரி மேத்யூ அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் கைதிகள் கூட மேத்யூ அனுப்பி விட்டுருக்காரு. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு ஜெயிலில் இருக்க கைதிகளை குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு நாளுமே சில வேலைகளை கொடுக்கறது வழக்கமாக இருந்திருக்கு. மேத்யூவை தவிர மற்ற கைதிகளுக்கு அந்த இடம் பழகி இருந்ததால அவங்க நார்மலாக பேசிரிச்சு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மேத்யூ அமைதியாகவே இருந்திருக்காரு. தொடர்ந்து சில நாட்கள் இதே மாதிரி அமைதியாக இருந்த மேத்யூ கிட்ட ஜேக்கப்னு ஒரு கைதின்னு இப்போ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மேத்யூ பயங்கரமான கோபத்தோட நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஜேக்கப்பை தள்ளி விட்டுருக்காரு. மேத்யூ ஜேக்கப்பை தள்ளி விடுறத பார்த்த சில கைதிகள் எதுவுமே பண்ணாமே உன்னை ஜெயில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ மேத்யூ கோபத்தில் அவங்க கூட சண்டைக்கு போயிருக்காரு. இதனால அந்த கைதிகள் மேத்யூவை சரமாரி அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்சதுல மேத்யூவோட கை உடைஞ்சிருக்கு, காது அருந்து போயிருக்கு. அந்த வழியிலும் மேத்யூ நான் எந்த ஒரு குற்றமும் பண்ணலன்னு சொல்லி கத்திட்டு இருந்திருக்காரு. இதனால மருத்துவ சிகிச்சை இருந்த மேத்யூ 3 மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் அதே சிறையில் அடைக்கப்படுறாரு. மேத்யூ மேல அந்த கைதிகள் நடத்தின இந்த கொடூர தாக்குதல் ஜெயில இருந்த எல்லா கைதிகளுக்குமே தெரிஞ்சிருக்கு. சில பேர் இது எப்பவும் நடக்கிறதா நினைச்சு சாதாரணமா விட்டுறாங்க. பல பேர் மேத்யூ தான் கொலை பண்ணிருப்பான், ஆனா தப்ப ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த மொத்த ஜெயிலையும் ஜேக்கப்போட பார்வை மட்டும் மேத்யூ மேல கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. பெரும்பாலும் குற்றத்தை பண்றவங்க தீர்ப்பு கொடுத்த கொஞ்ச நாள் வரைக்கும் தான் தான் குற்றத்தை பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மேத்யூ ஜெயில் அடைக்கப்பட்ட 6 மாசத்துக்கு மேலேயும் தொடர்ந்து தான் குற்றத்தை பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் தனியா இருந்த மேத்யூ கிட்ட அன்னைக்கு என்னதான் நடந்தது என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு ஜேக்கப் கேட்டிருக்காரு. அப்போ மேத்யூ சொன்ன விஷயம் ஜேக்கப் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக்கி இருக்கு. மேத்யூ இப்ப ஜெயில இருக்கிறதுக்கான காரணம் அவர் குற்றம் நடந்த அன்னைக்கு இருந்தவரோட சூழ்நிலை தான் ஜேக்கப் இப்ப புரிஞ்சுக்கிறாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஜேக்கப்னால மேத்யூவுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியலனால அவரால் முடிஞ்ச ஆறுதலை மேத்யூவுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படியே சில மாதங்கள் போயிருக்கு. இப்போ மேத்யூ கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் மேத்யூவோட மைண்ட்ல எந்த தப்பும் பண்ணாமல் எனக்கே இப்படி நடந்துச்சுன்னு தோணிட்டே இருந்திருக்கு. தனக்கு தீர்ப்பு கொடுத்தப்போ தான் கெஞ்சி அழுதும் தன்னை யாருமே நம்பலையேங்கிற எண்ணம் எல்லாம் மேத்யூவுக்கு வந்திருக்கு. மேத்யூவுக்காக போராடுறதுக்காக எந்த ஒரு சொந்த பந்தமும் மேத்யூவுக்கு இல்லை. தான் ஒரு குற்றவாளியில நிரூபிக்கிறதுக்கு மேத்யூவுக்கிட்ட எந்த ஒரு பண வசதியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் மேத்யூ தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த டார்க்னஸ்ல இருந்து காப்பாத்துக்குன்னு ப்ரே பண்ணிட்டு தூங்கியிருக்காரு. அந்த குளிர்ல 3 செவுத்துக்குள்ளேயும் ஒரு இரும்பு கதவுக்குள்ளேயும் மேத்யூவோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் மாதங்களா இருக்கு, மாதங்கள் வருடங்களா இருக்கு. ஆனா மேத்யூ தொடர்ந்து ஒரு
நம்பிக்கையிலேயே இருந்திருக்காரு. ஜெயில இருந்து மற்ற கைதிகளை பார்க்கறதுக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா மேத்யூவுக்கு யாருமே இல்ல. ஜேக்கப் கொஞ்சம் வருஷத்துல ரிலீஸ் ஆகி போயிருக்காரு. மேத்யூவோட கடைசியான அதிகபட்ச ஆசையை ஒரு நல்ல சுதந்திர காற்றா சுவாசிக்கணும், நிம்மதியா ஒரு நாள் தூங்கணும், வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிடணும். இந்த சாதாரணமான விஷயங்கள் கூட மேத்யூவுக்கு ஒரு பெரிய ஆசையா இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு அப்பா அம்மா அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல, காசு பணம் எதுவும் இல்ல. குற்றம் நடந்த இடத்துல இருந்ததால குற்றவாளின்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. கடுமையா தாக்கப்படுறாரு. அதாவது அங்க இருக்க பல பேர் அடிச்சு துன்புறுத்துறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தூங்க விடுறது இல்ல. ஒவ்வொரு நாளுமே ஒரு யுகமா தெரியுது. ஆனா அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மேத்யூ இருந்திருக்காரு. 1 மாசம் 2 மாசம் இல்ல, சரி 54 வருஷம் அந்த வேதனையை மேத்யூங்கிற ஒரு அப்பாவி மனுஷன் அனுபவிச்சிருக்காரு. அவரோட இளமை வாழ்க்கை எல்லாமே போயிருச்சு. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட மேத்யூ இருந்திருக்காரு. ஒரு மனுஷன் தன்னோட இறுதி காலத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது அதுல பல விஷயங்கள் இருக்கும். நல்லது கெட்டது ஏற்றம் தாழ்வுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா மேத்யூவோட வாழ்க்கை ஒரு சிறைக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அவங்களும் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலைனாலும் அவங்களுக்காக சப்போர்ட்டுக்காக ஒரு 2-3 பேராவது வெளியே இருந்தாங்க. ஆனா மேத்யூவுக்கு அப்படி யாருமே இல்ல. பல கோடி பேர் இருக்க இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் மேத்யூ அப்ப இருந்திருக்காரு. மேத்யூவோட அந்த கதையை சில கைதிகள் மூலமா கேள்விப்பட்ட ஒரு யங் அட்வொகேட் மேத்யூவுக்காக களமிறங்கியிருக்காரு. ஸோ மேத்யூவோட கேஸை திரும்ப ஓபன் பண்ணியிருக்காரு. இந்த முறை டெக்னாலஜி எல்லாம் இருந்தாலும் விசாரணை வேற ஒரு கோணத்துல போயிருக்கு. விசாரணையோட முடிவில் அன்னைக்கு இதுதான் நடந்ததா போலீஸ் ஒரு தியரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு ரோட்ல பசியோட படுத்திருந்த மேத்யூவுக்கு குளிர் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதனால அங்கிருந்து ஒரு வீட்டோட கார் ஷெட்டுக்குள்ள போய் தூங்கியிருக்காரு. அப்போ அந்த வீட்டோட மாடியில ஒரு பெண் அலற சத்தம் மேத்யூவுக்கு கேட்டிருக்கு. ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு மேத்யூ மாடிக்கு போறக்குள்ள அந்த பொண்ணை யாரோ பயங்கரமா தாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தாக்குனவங்களும் அங்கிருந்து ஓடி இருக்காங்க. பயங்கரமான ரத்த காயங்களோட இருந்த அந்த பொண்ணு அப்போ உயிரோட தான் இருந்திருக்கா. இதை பார்த்த மேத்யூ அந்த பொண்ணுக்கு உடனே உதவி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவு மேத்யூ முயற்சி பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத மேத்யூ அந்த வீட்டுல இருந்து எட்டி குதிச்சு வெளியே ஓடி இருக்காரு. அப்பதான் போலீஸ்ல சிக்கியிருக்காரு. அந்த டைம் டிஎன்ஏ மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பெருசா இல்லாதனால மேத்யூவோட கைரேகை வச்சு குற்ற உறுதி செய்யப்பட்டிருக்கு. பசியோட குளிர்ல படுத்துட்டு இருந்த நபர் ஒருத்தருக்கு உதவி பண்ண போனதால தன்னோட லைஃப்ல 54 வருஷம் நரகமா மாறி இருக்கு. அவரோட லைஃபே முடிஞ்சு போயிருது. கடைசி 54 ஆண்டுகால ஜெயில் தண்டனைக்கு அப்புறமா மேத்யூ நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டிருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸான கோ டேலண்ட் ஷோல இந்த ஸ்டோரியை பாதிக்கப்பட்ட நபர் சொல்ற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல இருக்க எல்லாருமே இந்த ஸ்டோரியை கேட்டு கண்கலங்கிற மாதிரி அந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டிருக்கும். அந்த வீடியோ ஏஐ மூலமா கிரியேட் பண்ணதா இருந்தாலும் உண்மையை ஒருத்தர் நடந்த கதையை தான் அந்த வீடியோல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்னு நமக்கே தோணும். மேத்யூங்கிற அந்த அப்பாவி மனுஷனுக்கு கிடைச்ச இந்த 54 ஆண்டுகள நரக தண்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஸ்டோரிஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க.